ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இஸ்ரோ நிறுவனம் தாங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லையா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இவங்க. அதுக்கான ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் அவங்க இன்வைட் பண்ணுறதாக சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்றது பார்ப்போம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க டெக்னீஷியன் ரோலுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 21,700 இருந்து 69,100 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் ஒவ்வொரு ரோலுக்குமே தனித்தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே என்ன படிச்சிருக்கணும்னா 10th படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஐடிஐயும் முடிச்சிருக்கணும். 20 வேகன்சிஸ் இருக்குங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்ற ஒரு ரோலு. இதுக்குமே நீங்கள் 10th படிச்சிருக்கணும், அதோட ஐடிஐயும் படிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் ட்ரேடில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்த ரோல் என்னென்னா டர்னர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. டர்னர் ரோலுக்குமே 10th படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா மெக்கானிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th படிச்சிருக்கணும், 5 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எலக்ட்ரீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th படிச்சிருக்கணும், ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் ட்ரேட் படிச்சிருக்கணும்ன்றது சொல்கிறாங்க. 5 பேரை எடுக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. எலக்ட்ரோ பிளாட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th படிச்சிருக்கணும், எலக்ட்ரோ பிளாட்டர் ட்ரேடும் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வேகன்சிஸ் இருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்னென்னா வெல்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th படிச்சிருக்கணும், வெல்டர் ட்ரேட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 வேகன்சிஸ் இருக்குங்க. அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஆர்&எஸ்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th படிச்சிருந்துருக்கணும், ஐடிஐ முடிச்சிருந்துருக்கணும், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனரிங் ட்ரேட் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஒரு ரோல் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10th படிச்சிருந்துருக்கணும், ஐடிஐ மெக்கானிக் டிசைன் ட்ரேட் டீசல் ட்ரேடும் படிச்சிருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேகன்சி இருக்குங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஃபோட்டோகிராஃபர் ட்ரேடு படிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? இதுக்குமே ஒரே ஒரு வேகன்சி இருக்குங்க. கார்பெண்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஐடிஐ கார்பெண்டர் ட்ரேடில் முடிச்சிருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு ரோல் டிராட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஐடிஐ டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கல் ட்ரேடில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 வேகன்சிஸ் இருக்குங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21,700 இருந்து 69,100 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 29,200 இருந்து 92,300 வரைக்கும் கொடுக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் உடைய ஒரு போஸ்ட்டு தாங்க இது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போது அப்படின்னா 16/6/2025ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2/6/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கவர்மெண்ட் வேலைங்க, அதனால டெஃபினட்டாக நீங்கள் துணிஞ்சு இதுக்கு அப்ளை பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.